வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம்மா. வணக்கம். தயவு செய்து மியூட் போட்டுக்கொள்ளுங்கள். அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवम् अहं प्रपद्ये। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। प्रियङ्गुकलिकाश्यामं रूपेणाप्रतिमं बुधं सौम्यं सौम्यगुणोपेतं तं बुधं प्रणमाम्यहम्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओम्। நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் இங்கு இந்த நிகழ்வை கண்டுகளிக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி டிவியின் வழியாக கண்டுகளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயன்பெறும் விதமாக ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது பில்லி சூனியம் விலக மற்றும் வழக்கு சாதகமாக. சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி தினமும் 12 முறை சுற்றி 48 நாட்கள் வழிபட தொழில் வழக்கு சாதகமாகும். 21 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வர பில்லி சூனியம் விலகும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். சார், மற்றவர்கள் தயவு செய்து மியூட் போட்டுக்கொள்ளவும். அடுத்ததாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் இங்கு வந்து நம்முடைய வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வந்து சாகித்யம் பெற்ற உயர்ந்த அனுபவம் மிக்க ஒரு துறையை தேர்ந்தெடுத்து இன்று நம்மிடையே வந்து வருகை புரிந்து அந்த துறையில் வந்து நமக்கு சிறப்பான கருத்துக்களை வந்து பகிர்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே இடைப்பாடியை சேர்ந்த ஜோதிடர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் வந்து வருகை புரிந்து இருக்கிறார்கள். இவரை பற்றி ஒரு சிறு குறிப்புகள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து பலதரப்பட்ட குருமார்களிடம் வந்து தன்னுடைய பாரம்பரிய ஜோதிடமாகட்டும் அனைத்து ஜோதிட கலைகளையும் பயின்று அந்த ஜோதிட கலைகளில் ஒரு குறிப்பிட்ட கலை என்று சொல்லக்கூடிய இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாமக்கோல் பிரசனம் மற்றும் திருமண பொருத்தம், இது ரெண்டுத்துமே எடுத்து பலன் கூறி மக்களிடையே வந்து சிறப்புமிக்க ஒரு ஜோதிடராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய வகையில் சிறப்புமிக்க ஜோதிடர் ஆஸ்ட்ரோ ஸ்ரீதர் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே என்ன வகையில வந்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார் என்று பார்த்தோம்னா, இந்த திருமண பொருத்தம் அப்படின்ற இடத்துல வந்து எப்படி ஒரு பெண் ஆண் ஜாதகத்தை வந்து நம்ம இணைத்து பார்க்குறோமோ, அப்ப அந்த திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இரு ஜாதகத்துடைய கூட்டு அமைப்புகள் வந்து எந்த வகையில் இருந்தால் சிறப்பான ஒரு திருமணம் அமையும் அப்படிங்கிறதையும், எந்த மாதிரி வகையில இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் நிகழும் என்ற வகையில வந்து நமக்கு வந்து எடுத்து வரைக்க வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்று நம்முடைய வருகை புரிந்திருக்கக்கூடிய எடைப்பாடியை சேர்ந்த ஆஸ்ட்ரோ ஸ்ரீதர் ஐயா அவர்களை
இன்றைய தலைப்பான திருமண பொருத்தத்தில் இரு ஜாதக கூட்டமைப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றன ஐயா. வந்து தங்களுடைய சிறப்புரையாற்றும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா. வணக்கம். நன்றி ஐயா. அன்புக்குரிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் இனிய வணக்கங்கள். அடியன் ஸ்ரீதர் எடைப்பாடியிலிருந்து வந்திருக்கோம். எண்ணற்ற ஜோதிடங்களை அடியன் தேடி படிக்கிறத வச்சிருக்கோம். பல ஜோதிட முறைகளை தேடி படித்துக்கிட்டே இருக்கோம். படிக்கிறது அப்படிங்கிறது நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் படிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்துல இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அது ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலும் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம என்னைக்கு வரோமோ அன்னைக்கு தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம இந்த ஜோதிடத்துல எந்த முறையும் விட்டு வைக்காம எல்லா முறைகளையுமே படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ பல முறைகளை படிக்க படிக்க ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா நமக்கு ஒரு வளர்ச்சியை தான் உள்ள தேடலை தான் கொடுக்குற வழிய ஒரு தெளிவை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கவே மாட்டேங்குது. அப்போ ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நாம ஒரு இடத்துல நிக்கணும். அடுத்தது ஆய்வு பண்ணணும். ஒரு ஆய்வு பண்ணாம ஒரு குருநாதர் கொடுத்ததை அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அது நமக்கு கைகூடாத போயிருது. அப்ப எந்த இடத்துல நாம தோத்து போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆய்வு இல்லாத நிலையில தான் நம்ம இந்த இடத்துல தோத்து போறோம். அப்ப ஆய்வை நீங்க அதிகப்படுத்தும் பொழுது நீங்க ஜெயிச்சிடலாம். அப்ப முதன்மையான ஒரு விஷயம், உங்களுக்கு 2 விதி தான் தெரியுது, அருமை, போதும். அந்த 2 விதியை மட்டும் தெளிவா ஆய்வு பண்ணுங்க. எனக்கு 4 விதி தான் தெரியுது, 4 விதியை மட்டுமே வச்சுக்கோங்க. 4 விதியுமே ஆய்வு பண்ணுங்க. அப்ப ஆய்வு பண்ணாம ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப ஆய்வு அப்படிங்கிறது நீங்க அதிகமா பண்ணணும். பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்க வரும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு விதிகளை நீங்க உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது முதல்ல ஆய்வு. இருக்கிற 5 விதிகள் போதும். நாங்க பல விதிகளை எங்க சாந்தியமா இருக்காங்க, ஜெயராணியம்மா இருக்காரு, வசந்த் சார் இருக்காங்க, டெய்லியும் பல விதிகளை கொண்டாந்து உள்ள போட்டு போட்டு குழம்பி போறதுதான் மீதியா இருக்குமே வெளிய பலன் சொல்லக்கூடிய நிலைக்கு வரல. அப்ப இதை எல்லாமே விட்டுருங்க. நமக்கு தெரிந்த ஒரு 5 விதியும் 10 விதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு பலன் பார்க்க போனா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அப்படி நம்ம தேர்ந்து பலவணியதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மட்டும்தான் நாம இன்னைக்கு உங்களுக்கு பகிர போறோம். இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்த இன்னொரு ஜோதிடர் சொல்றது இல்ல, ஒத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். திருமண பொருத்தம் மொத்தம் 64 வகையான பொருத்தங்களை பார்த்தாங்க திருமண பொருத்தத்துக்கு. அப்புறம் 34 பார்த்தாங்க, 32க்கு வந்தாங்க, 24க்கு வந்தாங்க, 16க்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம 10 அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்ப காலதேச வர்த்தமானுக்கு தகுந்த மாதிரி சில வகையான விஷயங்களை மாத்தி 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 அந்த ஒரு குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம். அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு பார்க்கிற 10 பொருத்தங்கள் மட்டுமே போதுமா? அது பிரச்சனையே இல்லையா அப்படின்னா இல்ல. அதுலயும் நிறைய பிரச்சனைகள், பிரிவினைகள் வந்துருது. அப்ப இதற்கு அடுத்த நிலையாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல குருமார்களோட ஆய்வின் வெளிப்பாடுல நம்ம படிச்சு நம்ம அனுபவத்துல சில விஷயங்களை கொண்டு வச்சிருக்கோம். அப்படி இன்றைய காலகட்டத்துல இதை பத்தி அதிகமா பேசுனது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜிகே ஐயா. தமிழகத்திலே ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஜோதிட முறைக்கு அவரை விட்டுட்டு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வர முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள். அதுல இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுகள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படிங்கிறது திருமண பொருத்தத்திற்கு மட்டும் இல்ல, ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு
பார்ட்னர்ஷிப்பா பார்க்கறதுக்கு, அப்பா மகனுக்கு பார்க்கறது, எல்லா வகைக்குமே இது பொருந்தும். அப்ப எந்த வகையிலையுமே இது பொருந்தாது, இது வராது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நிலை இல்லை. எல்லா வகையிலையும் பொருத்தம் வரும். அதனால இந்த இருஜாதக கூட்டு விளைவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னால வரிசையா ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். சரி, முதல்ல ஒருவருக்கு எளிமையா திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி. ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் நீங்க இவருக்கு திருமணம் ஆயிருச்சா ஆகலையா அப்படிங்கிறத எவ்வாறு தெரிஞ்சுக்கலாம், அதற்கான விதிகள் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. சார் வேகமா போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா சொல்லிடுறேன். இதுவரையிலும் சரியா பேசுறதுனால இருக்கு. போறோம், இனிமேட்டு மெதுவா போறோம். ஓகே. ஒருவருடைய நிதானமா இருக்கு சார். ஓகேம்மா. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சனி ஆகிய இந்த 3 கிரகங்களுக்கும் ஒரு பெண் கிரக தொடர்பு இருக்க வேண்டும். இந்த 3ல யாருக்காவது ஒரு பெண் கிரக தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும். இது முதல் விதி. ஐயா செவ்வாய் சனி குருங்கய்யா. ஓகே. இந்த 3 கிரகங்களுக்கும் ஒரு பெண் கிரக தொடர்பு வேணும் சார். இது எளிமையான திருமணம் சார். பார்த்ததும் இந்த ஜாதகருக்கு திருமணத்தில் தடை இல்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம எடுத்து சொல்லிடலாம். குரு, செவ்வாய், சனி என்கிற 3 கிரகங்களுக்கு ஒரு பெண் கிரக தொடர்பு, சுக்கிரன், புதன், சந்திரன் என்கிற 3 பெண் கிரக தொடர்புகள் எதுவாவது ஒன்று வந்தது அப்படின்னா தடையில்லாத திருமணம் நடைபெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே பெண்ணா இருந்தால் அந்த பெண்ணுக்கு சுக்கிரன், புதன், சந்திரன் என்கிற 3 கிரகத்திற்கு மேற்கூறிய 3 ஆண் கிரகங்கள் தொடர்பு வரும் பொழுது தாமதமில்லாத திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐயா மீண்டும் சொல்லுங்க. ஐயா, ஜாதகர் ஆண் என்றால் குரு, செவ்வாய், சனி ஆகிய கிரகத்திற்கு உங்களுக்கு சுக்கிரன், புதன், சந்திரன் என்கிற ஒரு கிரகம் தொடர்பு பெற்றால் ஜாதகருக்கு தாமதமில்லாத திருமணம். நல்லதுங்க. அதுவே பெண்ணாக இருந்தால் சுக்கிரன், புதன், சந்திரன் ஆகிய கிரக தொடர்புக்கு ஒரு ஆண் கிரக தொடர்பு வேணும். இந்த தொடர்பு ஒரே வீட்டில் இணைந்திருந்தால் 1, 5, 9 வீடுகளில் இருந்தால் இணைவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம இப்ப திருமணம் சீக்கிரம் நடந்ததுக்கான விதியை சொல்லிட்டோம். யாருக்கு தாமத திருமணம்? யாருக்கெல்லாம் லக்ன புள்ளி வக்ர கிரகம் சாரம் வாங்கி உள்ளதோ, லக்னாதிபதி வக்ர கிரக சாரம், 7ஆம் அதிபதி வக்ர கிரக சாரம், இந்த 3மே ஒரு வக்ர கிரக சாரம் வாங்கியிருந்தால், அதாவது இயற்கையான ராகு கேது அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஒரு வக்ர கிரக சாரம் வாங்கியிருந்தால் தாமத திருமணம். ஒருவருக்கு 7ஆம் அதிபதி, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மேச லக்னம் வச்சுக்கோங்க, அவர் 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த 7ஆம் அதிபதி யாருக்குமே சாரம் கொடுக்கவில்லை என்றால், அவருடைய நட்சத்திரம் எந்த கிரகத்திற்குமே சாரம் கொடுக்கலன்னா அவங்களுக்கும் தாமத திருமணம். முதல் விதி, வக்ர கிரக சாரம் லக்ன புள்ளி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி வாங்கியிருந்தால் அவங்களுக்கு தாமத திருமணம். அடுத்தது, உதாரணத்துக்கு ஒருவர் மேச லக்னம் என்றால் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் எந்த நட்சத்திரத்திற்கும் சாரம் கொடுக்கவில்லை என்றால்
அவங்களுக்கு திருமணம் தாமதம். அடுத்தது 3வது விதி. ஒருவருடைய 7ஆம் அதிபதி ராசியில் நல்ல நிலையில் இருந்து நவாம்சத்தில் சுக்கிரன் நீச்சமாகும் வீட்டில் இருந்தால் திருமணம் தாமதமாகிறது. உதாரணத்துக்கு ஒருவர் கடக லக்னமாக இருந்து 7ஆம் வீட்டில் 7 சனி 7லயே அமர்ந்திருக்காரு. அவரு அவிட்ட நட்சத்திரம் 2வது சாரம் வாங்கியிருந்தார்னா அவர் நவாம்சத்துல சுக்கிரன் நீச்சமாகிற வீட்டுல சனி அமர்ந்திருப்பார். அப்படி இருக்கக்கூடிய நபருக்கும் தாமத திருமணம் ஆகிறது. திருமணம் 30 வயதிற்கு மேல் கொண்டு போகிறது. 7ஆம் அதிபதி ராசியில் ராசியில நல்லா இருக்கார் சார். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம் சொல்றோம். கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி 7லயே இருக்கார், மகரத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 7 குடைவர் 7ல இருக்காரு, நல்லா இருக்காருன்னு நம்ம சொல்றோம். ஆனா அங்க இருக்கிற செவ்வாயோட 2ஆம் பாதம் வாங்கியிருந்தால் நவாம்சத்தில் அவர் சுக்கிரன் நீச்சமாகிற வீட்டில் அமர்ந்திருப்பார் சார். புரியுதுங்களா சார்? அப்ப புரியுதுங்க. அப்படி ஒரு அமைப்பு உள்ளவர்களுக்கும் தாமதமாகும். இது அவங்க ஜாதகத்துல ஒவ்வொருத்தருடைய 7ஆம் அதிபதியும் ராசியில நல்லா இருந்து நவாம்சத்துல நீச்சமாய் இருந்தால் இந்த பிரச்சனையை தருகிறது. அதே போல் பெண்ணுக்கு செவ்வாய் நீச்சமாகக்கூடிய வீட்டில் 7ஆம் அதிபதி அமர்ந்திருந்தால் அந்த பெண்ணுக்கும் தாமத திருமணம் ஆகிறது. பெண்ணுக்கு செவ்வாய் நீச்சமா கடகத்தில் 7ஆம் அதிபதி ராசியிலிருந்து நவாம்சத்துல அப்படி உக்காந்துருந்தா அவங்களுக்கும் தாமத திருமணம் ஆகிறதுங்கய்யா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா? அப்படிங்க வருவாரு, இங்க வருவாரா? ஒருவர் ரிஷப லக்னம் சார். ரிஷப லக்னம் 7ஆம் அதிபதி செவ்வாய் 7லயே இருக்கார், ஆட்சி பெற்று நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கங்க. அதே நவாம்சத்துல அவரு விசாகம் 4ஆம் பாதம் வாங்கியிருந்தா அவரு செவ்வாய் நீச்சமா அவரை வீட்டுக்கு வந்துருவார் ஒரு பெண்ணுக்கு. அப்படி இருந்தால் ராசியில நல்லா இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் செவ்வாய் நீச்சமா அவரை வீட்டுல நவாம்சத்துல இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதமாகிறது. ரிஷப லக்னத்தில் 7ஆம் அதிபதி 7இல் உள்ளார். சார் ரிஷப லக்னத்துக்கு 7ங்கிறது செவ்வாய் சார். 7ஆம் அதிபதி 7லயே இருக்காரு. அவரு குருவோட 4ஆம் பாதம் வாங்கியிருக்காரு. அப்ப நவாம்சத்துல அந்த செவ்வாய் என்ன ஆயிடுவாரு? நீச்சமாயிடுறாரா? ஆமாங்க ஆமா. அப்ப ராசியில நல்லா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் நவாம்சத்தில் பாதிக்கப்படுகிறார். சரிங்களா? அப்படி செவ்வாய் வர வீட்டுல வரக்கூடாது சார். இல்ல இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். ஒருவர் மிதுன லக்னம் சார். 7 குடைவர் குரு 7லயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு. அந்த பெண்ணு கேதுவோட 4வது நட்சத்திரம் வாங்கியிருந்தால் அந்த குரு என்ன ஆவார் சார்? நவாம்சல நீச்சமாக பாகத்தில் இருப்பாருங்க. ஆமா, அதாவது குரு என்பது செவ்வாய் நீச்சமாக வீட்டில் அமரும் பொழுதே அது அந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதத்தை தான் கொடுக்கும். அது நம்ம உச்சம்னு எடுத்து பேசுவோம், ஆனா அது உச்சம் ஆகியிருக்கு, வேலை செய்யாது. அது மறைமுகமாக அந்த செவ்வாய் நீச்சத்திற்குண்டான வேலை தான் செய்யும். அதனால தாமத திருமணம் ஆகும். வீடு கொடுத்தவருடைய பாகத்தை முதல்ல செய்யுங்க. ஆமா சார். திருமண வாழ்க்கைக்கு நீங்க ராசி எந்த அளவுக்கு கவனப்படுத்துறீங்களோ அதே போல நவாம்சத்தையும் கவனப்படுத்தணும் சார். நவாம்சத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கிரகத்துடைய பலமறிதல் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். ஸோ நீங்க எடுத்து சொல்றதுக்கு அற்புதமா இருக்கும். சரி, அடுத்தது இது திருமணத்திற்கான தாமதம், திருமணத்திற்கான விஷயத்தை கொடுத்துட்டோம். அடுத்தது புத்திர தோஷம். இந்த விதி சில பேர்த்துக்கு புதுசா இருக்கும் சார்.
ஆனா இதை நாங்க நிறைய அனுபவ ரீதியா பார்த்திருக்கோம். 5ல் சந்திரன் இருவருக்கும் இருந்தால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் 5ல் சந்திரன் இருந்தால் அதுக்கு புத்திரதோஷம் வலுவாக இருக்கிறது, இணைக்க வேண்டாம். ஐயா திரும்ப மறுமுறை சொல்லுங்க. ஐயா, ஆணுடைய லக்னத்திற்கு, ஆண் ஒரு மேஷ லக்னம் போட்டுக்குங்க, 5ல் சந்திரன். பெண் துலா லக்னம் போட்டுக்குங்க, 5ல் சந்திரன். இப்படி 2 பேத்துக்கும் 5ல் சந்திரன் இருந்தால் அதுவும் புத்திரதோஷமே, அது இணைக்க கூடாது. 5ல் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு வரம் இருந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருவருக்கும் 5ல் சந்திரன் இருந்தால் அது வலுவான புத்திரதோஷமாக வேலை செய்யும். சார் மெதுவாவே சொல்லிடுறேன். இருவருக்கும் 5ல் சந்திரன் இருந்தால் அது வலுவான புத்திரதோஷமாகும். இதோடைய விதிவிலக்கு எழுதிக்கங்க சார். 5ல் சந்திரன் இருந்து வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றிருந்தால் மட்டுமே புத்திரதோஷம் வேலை செய்வதில்லை. இல்லை என்றால் ஒரு புத்திரம் மட்டுமே கொடுக்கிறது. 5ல் சந்திரன் இருந்து வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றிருந்தால், சொல்லுங்க. ஆட்சி பெற்றிருந்தால் ஒரு புத்திரம் கண்டிப்பாக உண்டு சார். விதிவிலக்கு. ஐயா அந்த 5ல் சந்திரங்கிறது ஆணுக்கு இருக்கணும் பெண்ணுக்கு இருக்கணும், ஒரே. ஆமா சார், 2 பேருக்கும் இருந்து திருமண பொருத்தத்திலேயே நம்ம தள்ளுபடி பண்ணிடலாம். இது இணைக்கவே வேண்டாம் அப்படின்னு. இப்ப நீங்க நிறைய ஜாதகம் பாக்குறீங்கல்ல, 5ல் 2ம் சந்திரன் இருக்கிறவங்க பாருங்க, பெரும்பாலும் ஒரு புத்திரத்தோட இருப்பாங்க, இல்ல அப்படின்னா பெண் புத்திரத்தோட தான் இருப்பாங்க. அதுவும் வரமிருந்து கிடைத்ததா தான் இருக்கும், எளிமையா அவங்களுக்கு கிடைத்ததா வராது. நன்றி. 5ல் இருந்தால். ஓகே சார், இதுவரையிலும் நம்ம கிரக தொடர்புகளை பார்த்துட்டோம். இப்ப தசாபுத்தி ஒரு கொஸ்டின். மீன லக்கணம் 5ல கடகத்தை வீடு கிடக்கணும். கேள்வி எல்லாம் கேட்டு சந்தேகத்தை கடைசியா முடிச்சிருவோமா? கேள்விக்கெல்லாம் கேட்காதீங்க, ஐயா சொல்றது மட்டும் கவனிங்க. மேடம் உங்களுக்கு விளக்கம் கண்டிப்பா நேரம் வரும்போது கொடுக்குறோம். பாத்துக்கலாம். சொல்லி முடிச்சிருவோம், அப்புறம் பார்ப்போம். ஏன்னா 1 hour தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் விஷயத்தை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்க சந்தேகத்தை தீர்த்துருவோம். என்ன இருக்கோ எழுதிக்கங்க. ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் நாங்க நிறைய ஆய்வு பண்ணி வித்தியாசமா இருக்கிறத மட்டும்தான் உங்கள்ட்ட கொடுக்குறோமா, சரிங்களா? கொஞ்சம் எழுதிக்கங்கம்மா. ஒருவருக்கு 1, 2, 3, 7, 11 ஆகிய திசை நடந்தால் காலத்தில் திருமணம் நடைபெறுகிறது. இன்னொரு முறை சொல்றேன் பாத்துங்க. 1, 2, 3, 7, 11 ஆகிய திசைகள் நடந்தால், அல்லது இந்த பாவகத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினால் தாமதமில்லாத திருமணம் வந்துடும் சார். பெரும்பாலும் உங்களுக்கு 3 யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த 3 அப்படிங்கிறது 7ஆம் இடத்தோடைய கொடுப்பனை சார். 7ஆம் இடத்துக்கு 9ஆ வரும். 3ஆம் இடங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு 9ஆ வரும். 7ஆம் இடத்தோடைய கொடுப்பனை என்பதுதான் 3ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் என்ன பண்ண போகுது, என்ன அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத இந்த 3ஆம் இடத்தை வைத்தே நாம சொல்லிடலாம். இப்ப இந்த 3 அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, நல்லா பாருங்க. 3ங்கிறது வீரியம். அந்த வீரிய குறைபாடு இருந்தால் அவனுக்கு 5ங்கிற 11, 5ஆம் இடத்துக்கு அது 11, 5ஆம் இடத்தோட லாபஸ்தானம். அப்ப குழந்தை கிடைக்காதுங்கிறது 3ஆம் இடங்கிறது 5க்கு 11ஆ வருது, 7க்கு 9ஆ வருது. அப்போ ஒரு மனைவி அப்படிங்கிற சுகத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது அந்த 3ஆம் இடம் சொல்லுது. அப்ப திருமண பாவகத்துல முக்கியம் 3, 11 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் 7ஆம் இடத்துடைய கொடுப்பனைய சொல்லக்கூடிய பாவகங்கள். ஸோ இந்த இடத்த ரொம்ப கவனமா நம்ம 2 ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணோம்னா இணைக்கிறது இணைக்க வேண்டாம் அப்படிங்கிறத
நம்ம பார்த்த வேகத்துல ஒரு ஜாதகத்தை முடிவு பண்ண முடியும். இந்த கால இதுல இருந்து திருமணம் நடந்தால் எளிமையான திருமணம் நடந்துருது சார். இந்த காலத்துல மேல கூறிய கிரகங்கள் இணைவு சூப்பரா இருக்கு சார். ஒருத்தருக்கு குருவும் சுக்கிரனும் திரிகோணத்துல ஒரே பாகையில இருக்காங்க சார். இவரு 6 பாகையில அவரு 6 பாகையில இருக்காரு. ஆனால் திருமணம் நடக்கல சார் அப்படின்னு வருவாங்க. அவங்கள எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்தில் இருந்து திசையே நடந்திருக்காது. இயற்கை கொடுக்கணும் என்று நினைத்தாலும் அதை தரக்கூடிய தசாபுத்திகள் கொடுக்காது. அப்ப கொடுக்கணும்னா தசாபுத்திகள் தான் கொடுக்கணும். இப்படி தசாபுத்தி கொடுக்காதவனுக்கு திருமணமே இல்லையா சார் அப்படின்னா கோச்சாரம் அந்த திருமணத்தை கொடுக்கும். அதற்கு ஜாதகர் தயாரா இருக்கணும். என்னன்னா விட்டு கொடுத்து எதையாவது ஒண்ணு என்ன நிலையில இருந்தாலும் சரி வாங்கிக்கணும் அப்படின்னு. நான் இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார். 40 வயது ஆகுது. அந்த பையனுடைய ஜாதகத்துல திருமணத்துக்கு முதல் திருமணமே இல்லைங்கிறது காட்டுது. 2ஆம் நிலை திருமணம் தான் காட்டுது. ஆனா சொன்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வாழ்றேங்கிறான். அப்ப இந்த இடத்துல என்ன உனக்கு வாழ்க்கை கொடுக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் திருமணம் நமக்கு தடை இல்லாம நடைபெறும். அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சரி, அடுத்தது. ஸோ இந்த இடத்துல தசாபுத்தி இயங்கும் பொழுது சிறப்பாக திருமணம் நடைபெறுது. ஈஸ்வரி மேம் மியூட் போட்டுக்கோங்க. அடுத்தது பிரிவினைக்கான அமைப்பு. இது இருஜாதக கூட்டு விளைவுல பின்னால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். இப்ப தசாபுத்தியில அதை எழுதிக்கிங்க. 6, 8, 12 திசைகள் நடந்தால் இருவருக்கும் இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 6, 8, 12 குடைவர் திசை நடந்தால் இணைக்க கூடாது. ஒருவருக்கு 10ஆம் அதிபதி திசை நடந்தால் பிரிவினை நடக்கும். அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது. சப்போஸ் 10ஆம் அதிபதி ஒரு பெரிய திசை வருது. இப்ப சுக்கிரனே எடுத்துக்கிட்டா 20 வருஷ திசை. அப்ப 20 வருடமும் அவனுக்கு திசை நடத்த முடியாம பண்ணக்கூடாதுன்னா சுக்கிர புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது. சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த புத்தியில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும், அல்லது பிரிவினையை கொடுத்துவிடும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கிரனுக்கு செவ்வாய் சாரம் கொடுத்திருக்கார் அப்படின்னா சுக்கிர திசையில் செவ்வாய் புத்திய ரொம்ப கவனமா கையாளணும். இல்லைன்னா அந்த பிரிவினையே கொடுத்துரும் சார். அந்த இடத்துல அது சின்னதா இப்ப வந்து என்ன வயதோட்டம்னாலும் சரி பண்ணும். இதுவே 2 பேத்துக்கும் 10ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தினால் அந்த ஜாதகத்தை இணைக்கவே கூடாது. இது திருமண பொருத்தத்திலேயே நம்ம பார்த்த முட்டத்துல இங்க அப்படியே டக்குன்னு இந்த ஜாதகத்தை நவுத்தி விட்டுறலாம். 2 பேத்துக்கும் 10ஆம் இடம் இயங்குனது அப்படின்னா இணைக்கவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம பார்க்க வேகத்துக்கு வந்துடலாம். சரி, அடுத்தது பெண்ணுக்கு நடக்கக்கூடிய திசையில் பெண்ணுக்கு 1, 5, 9 குடையவராகிய சுப ஆகிய ஒருவரா இருப்பார். அவர் திசை நடத்துறார் என்றால் அதில் ஆணுடைய ராகு கேது சனி தொடர்பு பெற்றால் இணைக்க கூடாது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பெண்ணுக்கு ஆணுக்கு 2 பேத்துக்குமே எடுத்துக்கங்க. ஒரு திசை நடக்குது அப்படின்னா ஒருவருடைய குரு திசை நடக்குதுன்னா அவங்களுடைய திசைநாதன் மீது ஆணுடைய ராகு கேது சனி இருந்தால் இணைக்க கூடாது. இதை நான் விளக்க இப்ப சொல்லிடுறேம்மா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு சிம்ம லக்னமா வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 5 குடைவராகிய குரு திசை நடத்துறாரு. அந்த குரு அவருக்கு 9ல இருந்தே திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. மேஷத்துல இருந்து குரு திசை நடத்துறாரு. அந்த குரு திசை நடத்தும் பொழுது ஆணுக்கு ராகு அங்கேயே இருந்தார்னு வச்சுக்கோங்க. அந்த திசையில் சிக்கல்கள் அதிகமாக கொடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தால் இணைக்க கூடாது. இதெல்லாம் திருமணத்தோட காலத்தில் முதே செய்யக்கூடிய விஷயம். திருமண பொருத்தத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இது வந்து பிரிவினை அமைப்பு சார். நம்ம ஒரு ஜாதகத்துல பார்த்ததும் சொல்லக்கூடிய வழியில இருக்குது. சரி, அடுத்தது நம்ம இரு ஜாதக
கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் சார். இருஜாதக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனித ஜாதகத்திற்கும், அப்பன் மகன் ஜாதகத்திற்கும், குழந்தை ஜாதகத்திற்கும், பார்ட்னர் ஜாதகம், நம்ம ஒருத்தர் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற இத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்ம ஆய்வு பண்ணலாம் சார். இதற்கான விதிகள் ரொம்ப சிம்பிள் சார். மொத்தமே ஒரு 3 விதிகள் தான் இருக்கு இரு ஜாதக கூட்டு விளைவுக்கு. இதுல நட்பு பகை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம ஜோதிடத்துல பயன்படுத்தக்கூடிய நட்பு பகையை விட்டுட்டு இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சொல்றேன் சார், எழுதிக்கிங்க. இதுல எல்லாத்துக்குமே சனி ராகு கேது தான் வருவாங்க. மற்றபடி பகை கிரகங்கள் தப்பா வராது. சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி ராகு கேது பகை. சந்திரன் சனி ராகு கேது. செவ்வாய் சனி ராகு கேது. புதன் செவ்வாய் ராகு சந்திரன் கேது. குரு ராகு கேது. சுக்கிரன் கேது மட்டும். சனி ராகு கேது. ராகு கேதுக்களுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது நல்ல பலனை தராது. மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க, அந்த லைனை சொல்லுங்க. சனிக்கு அப்புறம் சொல்லுங்க. ராகு கேதுக்களோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் பாதிப்பு தான் சார். சரி, நன்றி. அது ஒண்ணு மட்டும், எதை சேர்ந்தாலும் பாதிப்பு. இரு ஜாதக கூட்டு விளைவுகள் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நீங்க பார்ட்னருக்கு பார்த்துக்கலாம், கணவன் மனைவிக்கு பார்க்கலாம், அப்பா மகனுக்கு பார்க்கலாம், ஆசிரியருக்கு பார்க்கலாம். நான் இப்போ இந்த குரூப்ல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேல இருக்கும், 60 பேர் இருக்கும். இப்ப என்னுடைய குரு அப்படிங்கிறது துலாத்துல இருக்கு, என்னுடைய புதன் அப்படிங்கிறது மீனத்துல இருக்கு. இப்ப உங்களுக்கு இது யாருக்கெல்லாம் 5, 7, 9ஆம் வீட்டுல இருக்கோ, என்னுடைய குருவுக்கோ புதனுக்கோ, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எளிமையா புரியும். எழுது, கரெக்டா நோட் பண்ணு சார். மியூட் போட்டுக்கோங்க சார். அப்ப இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கலாம். அப்ப உதாரணத்துக்கு தான் என்னுடைய சொன்னேன். இப்ப இதே உங்களுடைய மகனுக்கு நீங்க பார்க்கலாம். உங்களுடைய மகன் அப்படின்னு யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய 2ஆம் அதிபதி மேல உங்க ஜாதகத்தோடைய குருவோ உங்களோட 2ஆம் அதிபதியோ இருந்தால் அவங்க உங்க பேச்ச நல்லபடியா கேட்பான், நல்ல அந்யோன்யமா இருக்கும். அதுவே உங்களுடைய 2ஆம் அதிபதி மேல உங்க பையனுடைய ராகு இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்க பையன் அந்த பேச்சவே கேட்க மாட்டான். அது அந்த மனைவிக்கும் பொறுத்து. இப்ப இதுதான் நம்ம இரு ஜாதக கூட்டு விளைவு. எல்லா விதத்திலையும் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் சார். ஆனா ரொம்ப நுட்பமான பலனை சொல்றதுக்கு இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படிங்கிறது இருக்கும். இது பழைய நூல்கள்லையும் இருக்கு. ஆனா அதை எளிமைப்படுத்தி கொடுத்தது நம்ம ஜிகே ஐயா தான். இந்த விஷயத்த நம்ம அவரை மட்டும்தான் பிளைன் பண்ண முடியும். அவர் தான் இதற்கான முழு அங்கீகாரம் உள்ளவர். ஒருவருடைய ஜாதகத்தில் நட்புக்குள்ள கிரகமாக இருந்தால் இரு ஜாதக கூட்டு விளைவு பெரும் பிரச்சனையை தருவதில்லை. ஒருவர் ஜாதகத்தில் நிற்கும் கிரகம் மற்றொருவர் ஜாதகத்தில் நட்பு கிரகமாக இருந்தால் பெரும் பிரச்சனை தருவதில்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒருவர் ரிஷப லக்னம் சார். ரிஷப லக்னத்திலேயே ஒருவருக்கு சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவருடைய சுக்கிரன் நல்ல அதிகாரமும் ஆட்சி பெற்று நல்லா இருக்கான்னு எடுப்போம். அதுவே இது மனைவியாக இருந்து அங்க கணவர் ஜாதகத்துல கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு இடையில வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்படி இருந்தால் இணைக்க கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா சுக்கிரனுடைய அடுத்த காரகத்துவம் அத்தை இல்லாமல் இருப்பாங்க.
இல்லையா அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இவங்க 2 பேரும் அந்யோன்யம் ஆக ஆக அங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். அந்த பொண்ணுக்கு அது வரலும் நீர்க்கட்டி சம்பந்தப்பட்டதோ மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லாம நல்லா இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை அந்த பொண்ணுக்கு தொடங்கும். அப்ப இந்த இருஜாதக கூட்டு அப்படிங்கிறது இதுதான். இதை நம்ம சயின்டிபிக்கா சொல்லணும்னா இவர்களுடைய வெப்பம் அவர்களுடைய வெப்பத்தோடு ஒத்து போகாது அப்படிங்கிறது தான் நாம இங்க கிரகமா கொடுக்கிறோம். அப்போ ஒரு காரகத்துவத்தை அழிக்கிறது கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதே சுக்கிரன் மேல சனி போச்சுன்னு வச்சுக்கோங்க. சனி என்பது தாமதம், தடை, கொடுக்காம போகும். ஸோ இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் நம்மளுடைய விஷயம். இதை நீங்க இன்னும் இழுத்து டீட்டெயிலா எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் இணைக்கலாம், இணைக்க வேண்டாங்கிறது முடிஞ்சிடும். இதோடைய அடுத்த எக்ஸ்டெண்டலின் விதி, ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தால் பெண் ஜாதகத்தில் அமைப்பு பாதிக்கப்படாமல் இருந்தால் இணைக்கலாம். செவ்வாய் ஐயா செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு தானுங்க சார். சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது ரெண்டுமே எழுதி. ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது, சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது, இது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெண்ணுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு பாதிக்கப்படாம இருக்கணும். இங்க பாதிக்கப்பட்ட கிரகம் அங்க பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஐயா அங்க செவ்வாய் ஆட்சியா உச்சமா இருந்தா நம்ம சேர்ந்துக்கலாம் சார். அதோடைய பலன்களை நம்ம டீட்டெயிலா இப்ப பின்னாலும் சொல்றோம் சார். ஐயா தயவு செய்து ஐயா சொல்ற சிறப்புரையை கேளுங்க. நீங்க நோட் பண்ண முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க, முடியாதவங்க ஆஸ்ட்ரோ பக்தி சேனல்ல வெளிவரும், அதுல வந்து பொறுமையா போட்டு பார்த்து எழுதிக்கோங்க. இப்ப ஐயாவுக்கு சொல்றதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நிறைய ஹிண்ட்ஸை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது, ஒருவருடைய சூரியன் மீது, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், சூரியன் மீது இன்னொருவர் ராகுவோ கேதுவோ இருக்கவே கூடாது சார். இது வலுவான புத்திர தோஷத்தை கொடுக்கிறது சார். அது 1 டிகிரி 2 டிகிரி ஹை டிகிரி லோ டிகிரி எந்த டிகிரியில இருந்தாலும் சரி, அது வலுவான புத்திர தோஷத்தை கொடுக்கிறது. ஆணுடைய சூரியனா இருக்கட்டும் பெண்ணுடைய சூரியனா இருக்கட்டும், அந்த இடத்துல வரவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அதை பார்த்து ராகு சூரியனுக்கு ராகு ஒருவருடைய சூரியன் மீது மற்றொருடைய ராகுவோ கேதுவோ வரக்கூடாதுமா. ஆணுக்கு சூரியன் வந்து மேஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சரி. அதே பெண்ணுக்கு ராகுவோ கேதுவோ மேஷத்துல வந்தால் அதுவும் புத்திர தோஷம். அந்த இடத்துல அந்த ஜாதகத்துல 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, புத்திர தோஷம் இல்லைன்னு எடுப்போம். ஆனா இந்த அமைப்பு இருந்தாலும் அது புத்திர தோஷமாக செயல்படும். இது ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அடுத்தது, ஒருவருடைய 7ஆம் அதிபதி, ஆணுடைய 7ஆம் அதிபதி பெண்ணுடைய 7ஆம் அதிபதி 6, 8 இருப்பது சிறப்பில்லை. உதாரணமாக ஆணுடைய 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு குருவா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பெண்ணுடைய 7ஆம் அதிபதி சனியா இருக்கார். இப்ப ஆணுடைய குரு மேசத்திலையும் பெண்ணுடைய சனி விருச்சகத்திலும் இருந்தா இது 6, 8 வந்துடும். இவ்வாறு இருந்தாலே இணைக்க கூடாது. 7 என்பது அவர்களுடைய கலஸ்தரம். அப்ப 2 பேத்துக்கும் பரஸ்பரம் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இதுல திசை நடந்தால்
இணைத்தால் பிரிவினை ஆகிவிடுகிறது. இவ்வாறு இருந்து அது திசையாவே நடந்தா, ஆணுக்கு குரு தசை நடக்குது, பெண்ணுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தசா புத்தி பாருங்க 6 8 போயிருதா, அது 7ஆம் இடமா போறதுனால அது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையாவே போயிருது. அடுத்தது லக்னாதிபதி 6 8 வரக்கூடாது. லக்னம் பார்ப்பதோடு லக்னாதிபதி 6 8 வராமல் சிறப்பு. ஒருவர் லக்னம் 6 8 கூட வந்தா கூட சமாளிச்சு வாழ்ந்துடுறாங்க சார். ஆனா லக்னாதிபதி 6 8 இருந்தாங்கன்னா அங்க குழப்பம் பிரச்சனைகள் அதிகரிக்குது. அதனால அதை நாம இணைக்க கூடாது. இருவருடைய ஜாதகத்தில் குரு ராகு தொடர்பு பெற்றிருந்தால், ஆண் ஜாதகத்தில் குரு ராகு, பெண் ஜாதகத்தில் குரு ராகு அல்லது குரு கேது இருந்திருந்தால் அதுவும் புத்திர தோஷத்தை கொடுக்கும். இந்த இடத்துல இந்த புத்திர தோஷத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு சார். புத்திரத்தை கொடுத்துரும், வாழ்நாள் முழுவதும் அவர்களால் தொந்தரவுகளை கொடுக்கும் சார். சார் நாங்க குரு ராகு இருந்திருக்கு, நிறைய புத்திரம் பார்த்துருப்பீங்க, கொடுத்துரும். ஆனால் அவர்களால நிம்மதி இருக்காது. தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு பயத்தையும் குறிகாட்டி கொண்டே இருக்கும் சார். அதனால அந்த இடத்துல ரொம்ப கவனமா தான் நீங்க கையாளணும். ஸோ அந்த ஒரு இணைவு மட்டும் ஒரு சிறந்த இணைவு அல்ல. அந்த இடத்துல ரொம்ப நீங்க கவனமா கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். அதே போல குரு சனி இருவர் ஜாதகத்திலும் இணைந்திருந்தால் குழந்தை எதிர்பார்த்ததோடு தாமதமாக அமையும். அதனால ரொம்ப தாமதமா அமையும். அதை தவிர்ப்பது சிறப்பு. சரி, அடுத்தது நம்ம ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி தான் அவருடைய கொடுப்பனைய தீர்மானிக்கக்கூடிய அமைப்புல இருக்க போறார். நமக்கு ஒவ்வொருவருக்கும் நின்ற பலனை தெரியும். ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் 7ஆம் அதிபதி எங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியும். அது மாதிரி இருவருடைய 7ஆம் அதிபதியும் 8 12 தொடர்புடையவர்களோடு இணைக்காமல் இருப்பது சிறப்பு சார். ஒரு ஆண் ஜாதகத்தால 7ஆம் அதிபதி 8க்கோ 12க்கோ போய் பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8 12க்கோ போயிருந்தால் அது இணைக்காமல் இருப்பதே நல்லது சார். அது இணைச்சிங்கனாவே அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கண்டிப்பாக அது இணைக்கவே கூடாத ஒரு பட்டியல்ல தான் நாம வைக்கணும். ஓகே சார், கிட்டத்தட்ட முக்கியமான விதிகள் எல்லாமே உங்களுக்கு தொகுத்திருக்கு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா பார்க்கலாம், இல்ல ஏதாவது ஆய்வு ஜாதகம் இருந்தா அதற்குள்ள போகலாம், இல்லை இன்னும் பேசலானாலும் கண்டினியூ பண்ண தயார். உங்களுடைய நிலை என்னன்னு பார்த்துக்கலாம். நான் கொடுத்தது 1 மணி நேரம், இப்ப 50 ஆயிடுச்சுன்னு 10 நிமிடங்கள் இருக்கு. இல்லை இன்னும் விதிகள் கொடுக்கலான்னாலும் கொடுக்கலாம். இல்ல டவுட் இருக்கு கேட்டுறேன்னா டவுட் கேட்டலாம். நீங்க சொல்லுங்க, ஜாதகம் போடுறதுனா ரெடியா வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஜாதகம் இருக்கு, போறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்க குறிப்பே சொல்றதுனாலும் சொல்லுங்க. ஓகேப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 3 பேர் சந்தேகம் கேட்டாங்க, பின்னால சொல்றோம்னா. இல்ல ஆமா, இந்த வாட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சந்தேகம் வச்சுக்கலாம். ஓகேம்மா பண்ணிடுவோம். சரி, நம்ம இன்னும் சில விதிகளை எழுதிக்கலாம். இருவருடைய 7ஆம் அதிபதியும் வக்ரம் அடைந்திருந்தால் கூடாது. உடனே கிடையாது. சிவகுமார் சார் மியூட் போடுங்க. சிவகுமார் சார்
போட்டார். இருவருடைய 7ஆம் அதிபதியும் வக்கர கிரகமாக இருந்தால் இணைக்க கூடாது. இருவருடைய 7ஆம் அதிபதியும் வக்கர கிரகமாக இருந்தால் இணைக்க கூடாது. நம்ம பாவக பலனறிதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், திருமண பொருத்தத்துல ரொம்ப எளிமையா பார்க்க வேண்டியது ஒருத்தருடைய குணாதிசயம். ஒருவருடைய குணாதிசயத்தை வச்சுதான் நம்ம ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைக்கக்கூடிய அந்த நிலைக்கே நம்ம போகணும். அவ்வாறு நம்ம இணைக்கக்கூடிய இடத்துல ஒருவருடைய லக்னாதிபதியே தன்னுடைய குணநலன்களை 50% சொல்லக்கூடியவர். லக்னாதிபதி வக்கர கிரகம், நீச்ச கிரகம் தொடர்பு இருந்தால், ஒருவருடைய லக்னாதிபதி வக்கர கிரகம் நீச்ச கிரகம் தானம் தொடர்பு இருந்தால் ஜாதகர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார். தன்னுடைய செயல்பாட்டை தெளிவாக வைத்துக் கொள்ளாத நபராக இருப்பார். தன்னுடைய செயல்பாட்டை தெளிவாக வைத்துக் கொள்ளாத நபராக இருப்பார். அப்ப இருவருடைய லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகரையும் இணைக்க கூடாது. உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க. ஒருவர் கன்னியா லக்னம், லக்னாதிபதி புதன் 5லே இருக்கார். சார் தன்னுடைய 5ல இருக்கார். அந்த 5ல அவரு ராகு சாரம் வாங்கியிருந்தாலும், ராகுவோட கூட இருந்தாலும், அந்த நபர் ஏற்கனவே புதன்கிறது இரட்டைத்தன்மை. அவங்கெல்லாம் பயங்கர இரட்டைத்தன்மையா வருவாங்க. குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க லைஃப்ல. அதே போல அந்த பெண்ணுக்கும் ஒரு ரிஷபலக்கணமா இருந்து லக்னாதிபதி சுக்கிரன் இது மாதிரி ஒரு வக்கர கிரக சாரம் வாங்கியிருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படி உட்கார்ந்துருந்தா அவரும் அதே பிரச்சனையை பண்ணுவார். அப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது தான் ஒருவருடைய குணாதிசயம், விட்டு கொடுத்து போகுதல், அவருடைய ஆயுள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய விஷயம். அது வக்கர கிரகங்களோடு ஏறும் பொழுது அது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். அப்புறம் இருவருக்கும் கெட்டு போயிருக்கு, அவங்களை இணைக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப கவனமா இணைக்கணும். அதனால அந்த ஒரு விதி ரொம்ப ரொம்ப நம்ம இந்த திருமண பொருத்தத்துல பார்க்க வேண்டிய விஷயம். திருமண பொருத்தத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் அப்படிங்கிறது 1, 5, 7, 8, 12. இந்த பாவகங்களை தான் நாம 2 ஜாதகங்களுக்குமே பார்க்கணும். ஸோ 1ங்கிறது ஜாதகருடைய அந்யோன்யத்தை சொல்றது, அவங்களுக்குள்ள இருக்கிற அன்றாடு வாழ்க்கையை சொல்லக்கூடியது 1. 5 அப்படிங்கிறது புத்திரம், அவர்களுடைய கொடுப்பனை. 7ங்கிறது கலஸ்தரஸ்தானம், கணவராக மனைவியோடைய நிலை. ஸோ நம்ம என்னதான் திருமண பொருத்தத்தை நம்ம இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க பொது வழியில நம்ம மறைச்சு பேசினாலும் அதோட உண்மையான சூத்திரம் அவர்களுக்குள்ள அந்யோன்யத்தை சொல்லும், அவர்கள் சந்ததிய விருத்தியை சொல்லும், அந்த சந்ததி விருத்தியில் அவங்க குடும்பம் இன்பத்தை சொல்லும். அதற்கு 12ஆம் பாவகத்தை ஆய்வு பண்ணாம நாம ஒரு ஜாதகத்தை இணைக்கவே முடியாது. அப்போ 12 அப்படிங்கிறது முக்கியம். அப்ப இந்த பாவகங்கள் ரீதியா 2 பேத்துக்கும் நல்லா இருக்கா தப்பா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப 12 கெட்டு போயிருக்கிற 12 கெட்டு போயிருக்கிறவங்களை இணைச்சிங்கன்னா அவங்க கணவன் மனைவியா வாழ்வாங்களே வெளிய, புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும், புத்திரம் கொடுக்காம போயிடும். சார் எல்லாமே நல்லா இருக்கு, ஏன் குழந்தை பிறக்கல? அவங்க 12 2 பேத்துக்கும் நல்லா இல்லை. அப்ப அவங்களுக்குள்ள அந்யோன்யம் ஒன்று சேருதல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே இல்லாம போயிடும். அப்ப ஒரு பெரும்பாலான ஜோதிடர்கள் இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அடிக்கிறாங்க, நட்சத்திர பொருத்தம் 11க்கு 10 வருதுங்க, நல்லா இருக்குதுங்க அப்படின்றாங்க. இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு கிரக அமைப்பே நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அதுதான் இன்னைக்கான காலகட்டத்திற்கு உண்டான பிரச்சனைகள். இன்னைக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி
பொதுமை நிதானம் அப்படிங்கிறதே இல்லை. எல்லாருமே என்ன பண்றாங்க, வேகமா ஓடுறாங்க. ஓடுற வேகத்துல சம்பாரிச்சா போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வந்துடுறாங்க. அதுவே இன்னைக்கு பிரச்சனைக்கும் பிரிவினைக்கும் ஒரு வழிவகுத்துருது. அதனால இந்த இடத்துல இந்தந்த பாவகங்களை எந்த அளவுக்கு நம்ம கவனமா பார்த்து கொண்டு போறோமோ இணைக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கும். சார் இந்த எல்லா பலனையுமே வக்ர கிரகங்கள் மட்டும்தான் கொடுக்குது சார். இயற்கை வக்ர கிரகங்கள் ராகு கேது உங்க ஜாதகத்துல இருக்கிற வக்ர கிரகங்கள். இதை கையாள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருமண பொருத்தத்துல எளிமையா நீங்க ஒரு ஜாதகத்தை இணைச்சிடலாம் சார். சொன்ன விதிகள் எல்லாமே பாருங்க வெறும் வக்ர கிரகங்களை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வக்ர கிரகங்கள் தான் நம்ம ஜோதிடரை ஏமாத்தி ஒட்டுமொத்த பலனையும் மாத்தி கொடுக்குது. ஸோ இதை மட்டும் நீங்க கரெக்டா கையாண்டு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமா எளிமையா ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இந்த விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா பார்த்ததும் டக்கு டக்குன்னு இது வாச்சா இது ஆகலியா, இது பிரச்சனை இதனால வந்ததா அப்படிங்கிறத எளிமையா சொல்லிட முடியும் சார். கிட்டத்தட்ட கொடுத்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு எளிமையா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இனி கேள்விகள் எது இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ திரும்ப நடந்துருச்சு, பத்திரமா இருக்கு. சுமதி மேம் வெயிட் பண்ணுங்க. ரூல்ஸ் தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தரம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தரம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 112வது நாள், கூட்டுத்தொகை 4. மேலும் இன்று தேதி 22, அதுவும் கூட்டுத்தொகை 4. 4 என்பது ராகு. எனவே இன்று திருவாதிரை நட்சத்திரம். மேலும் இன்று ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி. எனவே ராமானுஜர் முன்பு ஸ்ரீ உள்ளதால் இன்று ஸ்ரீதர் ஐயா வந்துள்ளார். மேலும் இன்று 22/4/2026, கூட்டுத்தொகை 9, சித்திரை 9. எனவே 9 என்பது நவகிரகத்தை குறிக்கும். மேலும் 9 என்பது செவ்வாய் என்பது நிலம். எனவே இன்று உலக பூமி தினம். மேலும் திருமண பொருத்தம் என்பதற்கு 9 எழுத்து கொண்டது இன்றைய தலைப்பு. அடுத்தபடியாக 22வது நட்சத்திரம் என்பது திருவோணம். அதாவது திருவோணம் என்பது பெருமாளை சார்ந்தது. பெருமாள் என்பது புதன். எனவே இன்று புதன்கிழமை. மேலும் இன்று சஷ்டி என்பதற்கு 3 எழுத்து கொண்டது. மேலும் குரு என்பது 3 நம்பர். இன்றைய குரு ஐயா தான். எனவே 3 எழுத்து கொண்ட ஸ்ரீதர் ஐயா வருகை. மேலும் இன்று சஷ்டி, அதாவது சஷ்டி என்றாலே 6 என்றால் சுக்கிரன். மேலும் இன்று திருவாதிரை என்பது 6வது நட்சத்திரம். எனவே இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் சுகர்ம நாம யோகம் இன்று, அதாவது இதனுடைய யோகி செவ்வாய், இதனுடைய அவயோகி கேது. அதாவது செவ்வாய் என்பது முருகன். எனவே ஐயா பின்னால் வேல் மற்றும் மயில், சேவல் இவையெல்லாம் உள்ளது. மேலும் அவயோகி கேது என்றால் தாடி. எனவே ஐயா தாடியுடன் வந்துள்ளார். மேலும் இன்று தைத்துல கரணம், அதாவது இதனுடைய வஸ்திரம் மஞ்சள் நிறம். எனவே ஐயா பின்னால் இருக்கும் வேல் மஞ்சளில் உள்ளது. மேலும் இன்று சந்திராஷ்டமம் கேட்டை என்பது புதனுடைய இது, அதாவது புதன் என்றால் பச்சை. எனவேதான் ஐயா பின்னால் மயில் தோகை பச்சை நிறத்தில் உள்ளது. இன்று புதன்கிழமை, அதாவது பெருமாளுக்கு உகந்த கடவுள். பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. சனி பகவானுடைய நம்பர் 8. எனவே இன்று கூட்டுத்தொகை 8ஆக வருவதற்கு 62 பேர் இந்த ஜூம் மீட்டிங்கில் பங்கேற்றுள்ளனர். மேலும் இன்று சுகர்மம் நாமயோகத்தில் இந்த வகுப்பு நடந்துள்ளது. சுகர் என்ற வார்த்தை வருகிறது. சுகர் என்றால் இனிப்பு. அந்த சுகர் காரணமானது செவ்வாய் என்ற ரத்தம். எனவே செவ்வாய் என்பது மங்களகாரகன். எனவேதான் திருமணம் பற்றிய வகுப்பு இன்று. ஐயாவின் உரை சுகர் போன்று இருந்தது. மேலும் இன்று அமிர்த யோகம். எனவே இந்த நிகழ்ச்சி அமிர்தம் போல் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பெடுத்த ஐயாவுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவன் தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர்களை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் சார்.
சிறப்பான உரை. ஐயா, இப்பொழுது கேள்வி நேரம். கேள்வி கேட்பவர்கள் தயவு செய்து தங்களது வீடியோவை ஆன் பண்ணிக்கொண்டு ஐயாவுக்கு மரியாதை